ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் RJ's View. நான் உங்க ராஜலட்சுமி. இன்னைக்கு வந்து நாங்கள் நெய்வேலியில் இருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு இங்கே வந்திருந்தோம். டுமாரோ we are leaving from நெய்வேலி டு சென்னை. ஹாய் சொல்லு. ஹாய் கைஸ். ஸோ எஸ், இப்போ வந்து ஒரு குட்டி நைட் ரொட்டீன் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு காலையிலக்கு எழுந்திரிச்சு எவ்ரிதிங் டு பி ஆன் ட்ராக். நான் நைட்டில் என்னென்னலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலி வந்து வீடியோ உள்ளேருந்து தான், ஐ மீன் வீட்டிலேருந்து தான் எடுத்துருக்கணும். இப்போ திடீர்னு வந்து அந்த லேகியம் ஒன்று சாப்பிடுவேன் இல்லையா, அது வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் நெய்வேலியிலேருந்து தான் வாங்கிட்டு போவேன். நாட்டு மருந்து கடையில் அது கண்டிப்பாக கிடைக்கும், நடகாய லேகியம்னு சொன்னீங்கன்னா. ஸோ அந்த லேகியம் வாங்குறதுக்கு வெளில போகிறோம். ஸோ இப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம், இங்கே ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கேன். மை ஹஸ்பண்ட் இஸ் டிரைவிங் த கார். ஆக்சுவலி இது என்னோட கார், ஆனால் அவரை டிரைவ் பண்ணுறாரு. ரைட்டா? ஓகே, சரி, ஓகே. நான் வந்து இப்போ லேகியம் வாங்கிட்டு வீட்டில் போயிட்டு என்னென்னலாம் ப்ரிப்பரேஷன்ஸ் நான் பண்ணி வைக்கிறேன் நாளைக்கு காலையிலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அண்ட் என்னுடைய பசங்களோட நைட் டைம் ரொட்டீனும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், நீங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோட் இஸ் ஆல்சோ டன். நீ கம்மி ஓட்டு போட்டாச்சு. கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் போ. ஒரு வழியா லேகியம் வாங்கியாச்சு. அது ஆக்சுவலி வந்து 450 ஆச்சுல, 450 ஆயிடுச்சு. இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கி நம்ம வீட்லயே பண்ணலாம். பட் ஆனால் வந்து இது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால நான் இங்கேயே வாங்கிட்டு இப்போ வரைக்குமே 10th மந்த் தாண்டியும் இதை சாப்பிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் நம்ம பிரெஸ்ட் மில்க் சப்ளையை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்? எஸ், என்னோட சிஸ்டர் கால் பண்ணாங்க. ஆக்சுவலி 4 நாள் தான் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் வெட் வைப்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அது காலி ஆயிடுச்சு போல். ஸோ வி ஹாவ் டு பை another one. ஸோ இப்போ வந்து அப்பலோ போயிட்டுருக்கோம். போயிட்டு வெட் வைப்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். என்ன சொல்லுங்க. இப்போ வழியில் ஒரு தார் ராக்ஸ் பார்த்தோம் கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச காரு. ஏன் நார்மலா பேசு, ஏன் கைஸ்லாம் பேசுற? நார்மலா பேசு. பாரு, தார் ராக்ஸ் நிக்குது. ஓகே, இவருக்கு வந்து தார் ராக்ஸ் பிடிக்குமாமா. பட் ஆனா நாங்க வந்து தார் ராக்ஸ் வாங்கல. நாங்க வந்து கிராண்ட் விட்டாரா என்ன ஹைபிரிட், ஸ்மார்ட் ஹைபிரிட், ஃபுல் ஹைபிரிட் வெஹிக்கிள் வந்து டார்க் ப்ளூ கலர்ல ப்ரிஃபர் பண்ணி வாங்கியிருக்கோம். எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். இவருக்கும் சாட்டிஸ்ஃபைட் தான். கரெக்டா? எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைட் தான். ஏன்னா 25 மைலேஜ். ஆனா அவருக்கு வந்து தார் ராக்ஸ் தான் பிடிக்கும். எனக்கு அது வந்து பிடிக்கலன்றதை விட அது வந்து ஒரு ஃபேமிலி வெஹிக்கிளா இல்ல, எல்லாருமே இதுல போக முடியுமான்றது தெரியல. மோரோவர் என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் வந்து ஏறி உட்கார முடியுமான்றது தெரியலன்றதுக்காகவே நாங்க வந்து அது வேண்டான்னு நான் வந்து யோசிச்சேன். ஸோ நான் சொன்னதுனால அவருமே அக்செப்ட் பண்ணிட்டு கிராண்ட் விட்டாரா வந்து நல்ல ஒரு மைலேஜ் தரும், நல்ல ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி அதை ப்ரிஃபர் பண்ணி நாங்க வாங்கிட்டோம். பட் ஆனாலும் இப்பயும் எங்க ஒரு தார் ராக்ஸ் பார்த்தாலும் பாப்பாரு. கரெக்டா? கரெக்ட். அதுக்காகவே நம்ம ஒரு தார் ராக்ஸ் வாங்கணும். வாங்குவோம், நம்பிக்கை இருக்கு கைஸ். நம்பிக்கை இருக்கணும். அப்படியா? ஆர்கோ செப்பலா? எனக்கு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஹாட் வாட்டர் போட்டிருக்கேன். பசங்களுக்கு வந்து நைட்டுக்கு வந்து நான் ஃபார்முலா மில்க் கொடுத்துட்றேன். அதனால் ஹாட் வாட்டர் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து இப்போ உட்காந்து கழுவணும். இதுதான் வந்து ரொம்ப பெரிய ஒர்க்கு. லேகியம் வாங்கியாச்சு, அதை அதோட பிளேஸில் வச்சிடலாம். எஸ், அண்டு இதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் பால் காய்ச்சணும். பூண்டு பால் வைக்கணும். பூண்டு வந்து இவ்வளோ தான் இருக்குது, உரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிற உரிக்க சொல்லிட்டு போனேன். ஸோ பூண்டு பால் வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஓட்ஸ் சாப்பிடுவேன். அந்த ஓட்ஸ் வந்து இருக்குது, அந்த ஓட்ஸ் கஞ்சி குடிக்கணும். இது எல்லாத்தையுமே நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும்.
ஈவன் 10th மந்த் ஆனக்கப்புறமாவும் வந்து நான் இந்த பூண்டு பால் குடிக்கிறத மறக்கவே மாட்டேன். பிகாஸ் இதனால் வந்து எனக்கு நல்லாவே சப்ளை மேனேஜ் ஆகுதுன்றது என்னோட நம்பிக்கை. நாங்கள் 2 பேர் வெளில போயிருந்த கேப்பில் வந்து பசங்களை என் தங்கச்சி எங்கள் அம்மாவும் தூங்க வச்சுட்டாங்க. தூங்க வச்ச ஒரு 10-15 நிமிஷத்தில் ஏஞ்சிக்குவாங்க. இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி டே ஃபுல்லாகவே. நைட்டுக்கு வந்து ஃபுல்லாக தூங்கிடுறதுனால டே வந்து கொஞ்சம் ஸ்லீப் வந்து டிப்ரைவ்டாக தான் இருக்கும். இந்த ட்ரிங்க் பற்றி நான் நிறையா வாட்டி இன்ஸ்டாகிராம்லேயும் பேசியிருக்கேன், யூடியூப்லேயும் பேசியிருக்கேன். இது வந்து என்னோடய பிரெஸ்ட் மில்க் சப்ளையை மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ குடிச்சிட்ருக்கேன். வெந்தயம், ஜீரகம், ஹோமம், பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையுமே போட்டு நைட் ஊற வச்சுருவேன். அடுத்த நாள் காலைல சூடு பண்ணி குடிப்பேன். ப்ளஸ் 6 to 7 பாதாம்ஸ் வந்து ஊற வச்சுருப்பேன் காலைல எடுத்து சாப்பிட்றதுக்காக. நீங்களாம் பூண்டு பால் எப்படி சாப்பிடுவீங்கிறது தெரியல. எனக்கு வந்து பேசிக்காகவே பூண்டு சாப்பிட்றது சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு 20 பல் பூண்டை வந்து காய்ச்சின பாலோட குக்கரில் ஒரு 7 to 8 விசில் வச்சு முடிச்சிடுவேன். நல்லா பூண்டு வந்து மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமாவும் கையில் மசிச்சு தான் நான் குடிப்பேன். மோஸ்ட்லி நான் வந்து ரோல்டு ஓட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இங்கே நெய்வேலியில் வந்து ரோல்டு ஓட்ஸ் நான் விட்டுட்டு போகல. இந்த ஓட்ஸ் தான் இருந்தது, சஃபோலா ஓட்ஸ். ஸோ அதனால் இதை வந்து இன்றைக்கி குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு 3 டேபிள் ஸ்பூனில் வந்து கொஞ்சோண்டு பால் ஊற்றி நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கலாம். ஸோ இங்கே வந்து பூண்டு பால் வச்சுட்டேன். இங்கே வந்து இப்போ ஓட்ஸ் கஞ்சி வச்சுருக்கேன். ஆக்சுவலி வந்து ஆங்கிள் எப்படி இருக்குன்றது தெரியல. பிகாஸ் நான் இங்கே வந்து ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன். ஸோ ஒழுங்காக எடுக்க முடியல வீடியோ. சாரி இஃப் தி ஆங்கிள் இஸ் வெரி புவர். ஸோ இங்கே பூண்டு பால் முடிஞ்சது. இது வந்து விசில் வந்தோடனே எடுத்துடுவேன். இது வந்து இப்போது நல்லா காய்ச்சினோடனே எடுத்துட வேண்டியதான். டன் ஃபார் த டே. இதை மட்டும் இன்னும் கழுவுறதுக்கு பாக்கி இருக்குது. இது வந்து நான் பசங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுவிடுவேன். பிகாஸ் இப்போ ஃபீட் பண்ணக்கப்புறமா திரும்ப இன்னும் 2 பாட்டில் வரும். அதையும் சேர்த்து வச்சு கழுவிடுவேன். நாங்களும் சரி, எங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் இன்லாஸும் சரி, நூற்றுக்கணக்கான டாய்ஸ் வந்து வீட்டில் வாங்கி போட்டிருக்கோம். என்னென்னமோ டாய்ஸ் இருக்கும். பட் அதெல்லாமே கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு அட்டைப்பெட்டி வந்துருச்சுன்னு வைங்களேன், 2 பேரும் அதை அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க. அது அவங்களுக்கு தான் வேணும் அப்படின்ட்டு. மீன்வைல் பசங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு சூடு பண்ணி தண்ணியை வந்து கொஞ்சோண்டு வார்ம் பண்ணுறதுக்காக நான் ஆற வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து நான் ஃபார்முலா மில்க் என்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நான் NAN XL அப்புறம் இப்போ ஸ்டேஜ் 2 வந்து கொடுத்துட்ருக்கேன். ப்ளஸ் நான் எப்படி ஃபார்முலா மில்க் ப்ரிப்பேர் பண்ணுவேன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். குழந்தை பிறந்த புதுசில் வந்து நாங்கள் ஃபார்முலா மில்க் கொடுக்கும் போது சுட தண்ணியில் வந்து கலந்து கொடுத்துட்ருந்தோம். பட் அப்புறம் தான் வந்து டாக்டர் சொன்னாங்க, சூடு தண்ணியில் வந்து மில்க் பவுடர் போட்டு எப்பயுமே கலக்கக்கூடாது. ஓரளவுக்கு வார்மான தண்ணியில் தான் வந்து மில்க் பவுடர் போட்டு கலக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து நல்லா வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes வந்து நான் ஆற விட்டுருவேன். ஸோ அது ஓரளவுக்கு ஒரு வார்ம் டெம்பரேச்சர் வந்துடும். அதை வந்து நான் எடுத்து கொடுத்துப்பேன். அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கூப்புக்கு 30 ml நான் யூஸ் பண்ணுறேன். அதுதான் எல்லாருமே பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் 7 ஸ்கூப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 210 ml வந்து நான் பால் பசங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம பாலை வந்து நல்லா மேலேயும் கீழேயும் போட்டு கலக்காமல் அப் அண்ட் டவுன் மோஷனில் வந்து நம்ம கலந்தால் தான் வந்து நுரை ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நுரை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம பசங்களுக்கு காலிக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பண்ணாதீங்க. மீனியிலேருந்து வாங்கியிருக்க பேபி கிளென்சர். இது வந்து எங்களுக்கு ஆக்சுவலி நல்லாவே இருக்குது. ஸோ அதனால நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 to 11 பம்ப்ஸ் வந்து எடுத்துப்பேன் எல்லா பாட்டில்ஸையும் சேர்த்து கழுவுறதுக்கு.
ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வந்து கடகடன்னு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மூடியை வந்து ஊற போட்டுருவேன். அதுக்கப்புறம் நிப்பிளையும் வந்து ஊற போட்டுருவேன். அதுக்கப்புறம் பாட்டிலில் வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சோண்டு குலுக்கி இப்படி வந்து கொஞ்சோண்டு இதில் வந்து லிக்விட் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நான் ப்ரஷ் பண்ணி எடுத்துப்பேன். இந்த ப்ரஷ்ஷு வந்து மீமேலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஈஸியாக இதில் வந்து பிரிசில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளே போயிட்டு ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போ மற்றது எல்லாத்தையும் கழுவிட்டு வந்துடுறேன். நான் எப்போ எக்ஸ்க்ளூசிவாக பம்ப் பண்ணி பால் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணணும், அப்போலேருந்து எனக்கு வந்து வேலை ரொம்பவே ஜாஸ்தியாகிடுச்சு. அவங்களுடைய மில்க் பாட்டில்ஸ் கழுவணும், ட்ரான்ஸ்ஃபர் பாட்டில் கழுவணும், அப்புறமா வந்து பம்பை கழுவணும், அண்ட் இப்போ வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்க வாட்டர் பாட்டில் கழுவணும், சாலிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற சிலிக்கான் டப்பா கழுவணும். இது எல்லாத்தையுமே கழுவி யூஸ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி எனக்கு என்னோடய ரொட்டீனே இப்படி மாறிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா 6 ஃபீடிங் பாட்டில் வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் வந்து 1 டேக்கு எவ்வளோ ஃபீடிங் போதோ எல்லாமே ஃபீடிங் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக தூங்க போகிற டைம் மட்டும் வந்து நான் இதை எல்லாத்தையும் கழுவி வச்சுருவேன். அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் உட்காந்து கழுவிட்டுருப்பேன். கழுவிட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்குலாம் இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆயிடும். ஸோ ஐ மேக் ஷூர் டு பம்ப் ஃபார் த நைட் செஷன் டியூரிங் திஸ் டைம். தேய்ச்சி வைக்க வேண்டியது எல்லாமே வந்து தேய்ச்சி வச்சாச்சு. இன்னும் நம்ம ஸ்டெரிலைசர் போடல. மீன்வைல் நான் வந்து இப்போது பூண்டு பால் குடிச்சிட்ருக்கேன். ஒன்ஸ் தட் இஸ் டன் என்னுடைய பிரசவ லேகியம் சாப்பிடணும். இப்போ தான் போய் பிரசவ லேகியம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். மறக்காமல் அதை நாளைக்கு நான் எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ பிரசவ லேகியம் வந்து சாப்பிட்டு ஸ்டெரிலைஸ் பண்ண போக வேண்டியதான். இப்போ வந்து ஒர்க் ஆல்மோஸ்ட் ஓவர். இது எல்லாத்தையுமே வந்து கழுவிட்டேன். ஐ ஹேவ் டு ஸ்டெரிலைஸ் திஸ் நவ். அண்ட் பூண்டு பால் குடிச்சாச்சு, கஷாயமும் குடிச்சாச்சு. இப்போ ஓட்ஸ் மட்டும் சாப்பிட்டு நான் படுத்துடுவேன். அவ்வளோதான். இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நான் படுத்தா தான் அடுத்த நாள் காலையில் வந்து சீக்கிரமாக பசங்க எழுந்திரிச்சிட்டாங்கன்னா ஒருவேளை ஃபீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, பம்ப் பண்ண மில்க்கு கொடுக்கறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். நான் 6 பாட்டில்ஸ் தான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அதனால் வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு வந்து இந்த ஸ்கெட்யூல். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ண போட்டுடலாம். ஆக்சுவலி வந்து இது நிறைய பேர் கேட்டிங்க. இந்த அகாரோட ஒரு ஸ்டீமர் குக்கர் வந்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தனியாக உங்களுக்கு வந்து இதோடைய ரிவ்யூ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேருந்து நான் இந்த Philips 7 ஸ்டெரிலைசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ப்ரோமோம்லேருந்து வந்து ஸ்டெரிலைசர் கம் ட்ரையர் ஒன்று வைக்கிறாங்க போல். பட் அதை நான் வந்து கண்ணுக்கு படலை. அதை ஆக்சுவலி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் என்னென்னா, நான் ஒன்ஸ் ஸ்டெரிலைஸ் பண்ணக்கப்புறமா அதை எடுத்து கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுறதுக்கு வெளில விடணும். அப்புறம் தான் வந்து நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ட்ரையரும் சேர்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ ஆர் அன் எக்ஸ்க்ளூசிவ்லி பம்பிங் மாம். நீங்கள் நார்மலாக வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்களுக்குலாம் இது தேவையில்லைன்னு நான் சொல்வேன். ரொம்ப டயர்டாகிட்டேன். ஸோ பறக்க இந்த ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டு ஒரு வழியாக போய் படுக்க வேண்டியதான். என்னுடைய பம்பிங் செஷனும் வந்து முடிய போகுது. ஸோ இப்போ வந்து மில்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போய் நம்ம பசங்களோட படுத்துக்கலாம். இன்றைக்கி 9th செஷன் அவுட்புட் பார்த்திங்கன்னா 180 ml கிட்டக்க வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பம்பை வந்து நாளைக்கு காலையில் எழுந்து கழுவிக்கலாம். இனிமேல் எனக்கு சத்தே இல்லை கழுவுறதுக்கெலாம். இவ்வளோ வேலையை முடிச்சு
குளிச்சுட்டு நான் வந்து என் ஹஸ்பண்ட் தூங்க வச்சிருப்பாருன்னு பார்த்தா தூங்க வைக்கல. பாவம், தூங்க வைக்க முடியல. இது எத்தனாவது டைம்னு சொன்னேன்? சொன்னாதான் தெரியும். 4வது டைமா? ஓகே, இப்போ நான் இவனை தூங்க வைக்கணும். இது என்னோடய டாஸ்க்கு. அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. மோஸ்ட்லி தூங்க வைக்கிற டியூட்டி வந்து அவரோட தான், அவர் பார்த்துப்பாரு. பட் இன்றைக்கி அந்த டாஸ்க்கு எனக்கு கூட ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நான் அந்த டாஸ்க்கை பண்ண போகிறேன்.